யானை கோவமா இருக்கு, குழந்தை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொன்னது கேட்டியா? குழந்தை எடுத்துட்டு இந்த பக்கமா தான் நான் போனேன். அந்த கட்டி இருந்த யானை அல்ல, குழந்தைய பார்த்ததும் குடுன்னு அடம் பிடிச்சு கத்துச்சுமா. நான் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா சொல்லிட்டேன். உடனே அந்த யானை கோவமா தங்கலி எடுத்துட்டு வந்து குழந்தைய பிடிக்கி தண்ணியில போட்டு கொல்ல பாத்துதுமா. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. இனிமே நானும் குழந்தையும் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். ராமுவ கட்டி போடுச்சுன்னு ஆத்திரப்பட்டீங்களே, இப்ப அது என்ன செஞ்சது தெரியுமா? விளக்கமா சொல்றேன். நம்ம குழந்தைய கொல்ல பார்த்தது. நல்ல நேரத்துக்கு நாங்க போலன்னா இந்நேரம் நம்ம சந்ததியே இல்லாம போயிருப்போம். ராம குழந்தைய தூக்கி இருக்கலாம், ஆனா நீ நினைக்கிற மாதிரி கொல்றதுக்காக இருக்கவே இருக்காது. கொல்றதுக்காக இல்லைன்னா குழந்தைய பார்த்ததும் சங்கிலி அறுத்து ஏன் ஓடி வரும்? தும்பி கையால குழந்தைய எதுக்காக தூக்கணும்? நான் மட்டும் ஓடி போய் எடுக்காம இருந்திருந்தா குழந்தைய தரையில போட்டு காலால மிதிச்சு கொண்டு இருக்கும். விஜயா, சந்தேகங்கிறது பேயை விட பயங்கரமானது, நோயை விட கொடுமையானது. நீ ராம் மேல கொண்டிருக்கிற வீணா சந்தேகம்தான் அது பாசத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியமும் உன் கண்ணுக்கு பயங்கரமா தெரியுது. ராமு மேல நீங்க வச்சிருக்கிற அளவுக்கு மீறின பாசத்தினாலதான் கட்டின மனைவியை விட பெத்த பிள்ளைய விட அது உங்களுக்கு முக்கியமா தெரியுது. ரொம்ப சரியா சொன்னேன். என் உயிரை காக்க தன் உயிரை கொடுக்க முன்வந்த ராமன் அன்பு ஒன்றே என் குலம், அந்த அன்பன் ஒருவனே என் தெய்வம். நீங்க எப்படி இருந்துட்டு போங்க, ஆனா இப்ப எனக்கு தெரிய வேண்டியதல்ல, இனிமே இந்த வீட்டுல இருக்க போறது அந்த ராமுவா நானாங்கிறதா. இல்லையா, யார வெளியே அனுப்பிச்சோன்னு ஒரு வினாடி எண்ணிப்பார். வர்ம புயல் ஆடிக்கிட்டு நம்ம குடும்ப படகை ஆனந்த கடலை மிதக்க விட்டு அந்த தியாகியை வைத்து சொல்றேன். போதும் விஜயா, அந்த ராமு தலைகளால் சம்பாதிச்ச பணத்துலதான் நம்ம இப்ப தாய் வந்து நடக்கும் தெரியுமா? அது பாடுபட்டு சேர்த்த பணத்துல தான் பங்களாவாச்சு, காராச்சு, என் கழுத்துல கல்லெழுத்து நகையாச்சு. அப்படித்தானே சொல்ல போறீங்க? பரவாயில்லை, என்னுடைய நன்றி உணர்ச்சியை என் பிள்ளைய பறி கொடுத்து தான் காட்டணும்னா அதுக்கு நான் தயாரா இல்ல. விஜயா, கண்ணு கூட கூடாகலாம், ஆனா கருத்து கூடாக கூடாது. பிள்ளை பாசம் உன் அறிவு கண்ணு கூடாக்கிடுச்சு. என்னையாவது குழந்தை பாசம் குருடாக்கிச்சு, உங்க அந்த மிருக பாசம் குருடாக்கி செவிடாக்கி ஏன் பைத்தியமாவே ஆக்கிடுச்சு. விஜயா, ராம பிடிக்கிறதா விட்டுடு, இன்னொரு மாதிரி மிருகன் மட்டும் சொல்லாதே. 1000 தடவை சொல்லுவேன், என் குழந்தைய கொல்ல வந்தாது மிருகம் தான், மிருகம் தான், மிருகம் தான். பாருங்க, இப்ப அந்த மிருகத்தை நீங்க வீட்டை விட்டு துரத்த போறீங்களா இல்ல நான் துரத்தட்டுமா? ராம மீறி போய் மிருகமாகாதே. என்ன நடந்தாலும் சரி, அந்த ராம தொலைச்சு தலைமொழிகிட்டு தான் வருவேன்.